ஆத்ம நண்பர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, ஆறுபடை யாத்திரையில இருக்கிறேன். பழமுதிர் சோலையில சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்போ நான் பழமுதிர் சோலை வந்தாலும் என்ன பாக்குறதுக்கு என்னுடைய மாணவி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சண்முக வடிவு வடிவு எப்பயுமே என்ன பாக்குறதுக்கு வந்துருவாங்க. இந்த தடவை பழமுதிர் சோலை வரும்போது கூடவே அவங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வேற கூட்டிட்டு வந்தாங்க. அதோட எனக்கு நிறைய பரிசெல்லாம் டப்பா நிறைய கொண்டு வந்தாங்க. அதுல ஒன்னெல்லாம் எடுத்து நான் போட்டுட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பொக்கிஷமா ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதைத்தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இங்க பாருங்க, நம்ம யூடியூப் சேனல்ல 30 நாள் சிவ அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல மார்கழி மாசம் முழுக்க நான் பேசினேன். அத கேட்டுட்டு ஒரு சிவனை நம்ம அந்த உயர் கூடையெல்லாம் பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கூடையில சிவன் மாதிரியே, கூடை வயர்ல சிவன் மாதிரியே அவங்களுடைய தோழி காயத்ரி இல்லையா, காயத்ரிட்ட சொல்லி அதை பின்னி அதை எடுத்துட்டு அதை இங்க எனக்காக இன்னைக்கு கொண்டுட்டு கொடுத்துருக்குறாங்க. அது அந்த திருநீர் பட்டையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டு அது அப்படியே கூட மாதிரியே, அதுக்கு இங்க பாருங்க லிங்கம் பானம் எல்லாமே வச்சு ரொம்ப அழகா செஞ்சு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நம்மளுடைய மாணவிகள் மாணவர்களும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும் போது அதோட அப்படியே ஒன்றி போயிடுறாங்க. நீங்க கூட நிறைய பேர் சிவ அனுபவம் கேட்டுட்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, 30 நாளும் எங்களுக்கு அப்படியே சிவன் கூடயே இருக்கிற மாதிரி இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு ஒரு அனுபவமா எல்லாரும் அந்த வாடிப்பட்டிங்கிற ஊர்ல இருந்து வர்றாங்க. அங்க இருந்து எல்லாரும் ஒரு கடிதம் கவிதையெல்லாம் எழுதி அதெல்லாம் கொண்டு கொடுத்து ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி மகிழ்ச்சிய அன்பை இந்த மாதிரி வெளிப்படுத்துறதுனாலதான் என்னாலையும் உற்சாகமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது என்னால முடியுது. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சண்முக வடிவுக்கும் ரொம்ப நன்றி.